10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next பாருங்க, exercise 7.7ல next topic, concavity, convexity and points of inflection. அதுக்கு டெஃபினிஷன் பாருங்கள். A graph is said to be concave down or convex upward at a point if the tangent line lies above the graph in the vicinity of the point. என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கருவுக்கு ஒரு பாயிண்டில் நம்ம ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சன், ஒரு கருவுக்கு ஒரு பாயிண்டில் நம்ம ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சன் அந்த கருவுக்கு எபோவ், அந்த கருவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்டில் அந்த கரு என்ன சார் சொல்கிறாங்கன்னா கான்கேவ் டவுன்வேர்ட் ஆர் கான்வெக்ஸ் அப்வேர்ட். கான்கேவ் டவுன்வேர்ட்னு சொல்லலாம் ஆர் கான்வெக்ஸ் அப்வேர்ட். ஓகேங்களா? எ கிராஃப் இஸ் செட் டு பி கான்கேவ் டவுன் ஆர் கான்வெக்ஸ் அப்வேர்ட் அட் எ பாயிண்ட் இஃப் தி டேஞ்சன்ட் லைன் லைஸ் எபோவ் தி கிராஃப் இன் தி விசினிட்டி ஆஃப் தி பாயிண்ட். அதில் சார் விசினிட்டி ஆஃப் தி பாயிண்ட் அப்படின்னா அந்த கருவுக்கு மேலே இருக்கக்கூடிய பாயிண்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட், எல்லா பாயிண்ட்டுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம டேஞ்சன் ட்ரா பண்ணும்போது அந்த டேஞ்சன் அந்த கருவுக்கு மேலே இருந்துச்சுன்னா எபோவ் தி கருவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்டில் அந்த கருவை என்ன சார் சொல்கிறோம்னா கான்கேவ் டவுன்வேர்ட் ஆர் கான்வெக்ஸ் அப்வேர்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இட் இஸ் செட் டு பி கான்கேவ் அப் ஆர் கான்வெக்ஸ் டவுன் at a point if the tangent line to the graph at the point lies below the graph in the vicinity of the point. அதே தான் சொல்கிறாங்க. அதே நெக்ஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டாக என்ன சார் சொல்கிறாங்கன்னா, ஒரு கருவுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சன், ஒரு பாயிண்டில் ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சன் அந்த கருவுக்கு கீழே பிலோ தி கர்வ், அந்த கருவுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த பாயிண்டில் அந்த கருவை என்ன சார் சொல்லலாம்னா கான்கேவ் அப்வேர்ட் ஆர் கான்வெக்ஸ் டவுன்வேர்டு. ஓகேங்களா? அப்போ கான்கேவ் அப்வேர்ட்னாலும் கான்வெக்ஸ் டவுன்வேர்ட்னாலும் ரெண்டும் ஒன்று தான். நம்ம ஏதோ ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம சம்மில் வந்து என்ன சார் பண்ணோம்னா கான்கேவ்ங்கிற வேர்டை மட்டும் யூஸ் பண்ணுறோம். கான்கேவ் அப்வேர்ட், கான்கேவ் டவுன்வேர்டுங்க மட்டும் யூஸ் பண்ணுறோம். அப்போ கான்கேவ் அப்வேர்ட் அப்படின்னா ஒரு கருவுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சன் அந்த கருவுக்கு கீழே பிலோ தி கருவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கருவை என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாயிண்டில் கான்கேவ் அப்வேர்ட்னு சொல்கிறாங்க. அதே ஒரு கருவுக்கு ட்ரா பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டில் ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சன் கருவுக்கு மேலே எபோவ் தி கருவாக இருந்ததுன்னா அந்த பாயிண்டில் அந்த கருவு என்ன சொல்கிறாங்க கான்கேவ் டவுன்வேர்ட்னு சொல்கிறாங்க. இப்போ கான்கேவ் அப்வேர்ட், கான்கேவ் டவுன்வேர்ட்னா என்னன்னு தெரிஞ்சுட்டிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், தியரம் 7.11 டெஸ்ட் ஆஃப் கான்கேவிட்டி. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிராஃபை விஷுவலாக நமக்கு கிராஃப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டேஞ்சன் ட்ரா பண்ணும்போது கருவுக்கு மேலே டேஞ்சன் இருந்ததுன்னா கான்கேவ் டவுன்வேர்ட், கருவுக்கு கீழே டேஞ்சன் இருந்ததுன்னா கான்கேவ் அப்வேர்ட்னு சொல்கிறோம். சப்போஸ் கருவோட ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க சார், அப்போ அந்த கருவுக்கு எந்த பாயிண்டில் நமக்கு கான்கேவ் டவுன்வேர்டாக இருக்கும், கான்கேவ் அப்வேர்டாக இருக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அதான் தியரம் 7.11 கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் ஆஃப் கான்கேவிட்டி. ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 ஆன் an ஓப்பன் இன்டர்வல் ஐ தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கான்கேவ் அப்வேர்ட் ஆன் ஐ. என்ன சார் சொல்கிறாங்கன்னா, ஒரு கருவோட ஈக்குவேஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். எந்த இன்டர்வலில் சொன்னால் ஓப்பன் இன்டர்வல் ஐங்கிற இன்டர்வலில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூக்கும் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா அந்த இன்டர்வலில் அந்த கர்வ் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற கர்வ் என்னவாக இருக்கும் அப்படின்னா கான்கேவ் அப்வேர்டாக இருக்கும். அப்போ கான்கேவ் அப்வேர்ட்னா கண்டிஷன் என்னது, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. சொல்கிறது புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 ஆன் an ஓப்பன் இன்டர்வல் ஐ தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கான்கேவ் டவுன்வேர்ட் ஆன் ஐ. என்ன சார் சொல்கிறாங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடிய ஓப்பன் இன்டர்வல் ஐங்கிற ஓப்பன் இன்டர்வல் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூக்கும் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற கர்வ், அந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற கர்வ் என்னவாக இருக்கும்னா கான்கேவ் டவுன்வேர்டாக இருக்கும். அப்போ கான்கேவ் அப்வேர்ட்னா கண்டிஷன் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0
கான்கேவ் டவுன்வேர்ட்னா கண்டிஷன் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. கான்கேவ் டவுன்வேர்ட்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. கான்கேவ் அப்வேர்ட்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. இது நமக்கு ஈக்குவேஷன் மட்டும் கருவோட ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருக்கும் போது டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இங்கே ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் சொன்னது நமக்கு அந்த கருவோட விசிபிள் கருவு தெரிஞ்சிருக்கும் போது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், கருவுக்கு டேஞ்சன் ட்ரா பண்ணும்போது டேஞ்சண்டை வச்சு சொல்கிறோம். கருவுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சன் எபோவ் தி கருவாக இருந்தது அப்படின்னா அந்த பாயிண்டில் கான்கேவ் டவுன்வேர்டுன்னு சொல்கிறோம். இதுவே கருவுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சன் ஒரு பாயிண்டில் ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சன் கருவுக்கு பிலோ தி கருவாக இருந்ததுன்னா அந்த பாயிண்டில் கான்கேவ் அப்வேர்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அது என்ன சார் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்? அதாவது ஒரு கருவு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்கு இங்கே ட்ரா பண்ணக்கூடிய கருவில் பாருங்கள், கான்கேவ் டவுன்வேர்டாக இருக்கக்கூடிய அந்த கரு இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கான்கேவ் அப்வேர்டாக சேஞ்ச் ஆகுது. அப்போ ஒரு கரு கான்கேவ் டவுன்வேர்ட்லேருந்து கான்கேவ் அப்வேர்டாவோ அல்லது கான்கேவ் அப்வேர்ட்லேருந்து கான்கேவ் டவுன்வேர்டாவோ சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த சேஞ்ச் ஆகக்கூடிய பாயிண்ட்டை தான் என்ன சார் சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுங்கிறாங்க. பாருங்கள், அதுதான் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் தி பாயிண்ட்ஸ் வேர் தி கிராஃப் ஆஃப் தி ஃபங்க்ஷன் சேஞ்சஸ் ஃப்ரம் கான்கேவ் அப் டு கான்கேவ் டவுன். கான்கேவ் அப்வேர்ட்லேருந்து கான்கேவ் டவுன்வேர்டாவோ ஆர் கான்கேவ் டவுன் டு கான்கேவ் அப்வேர்ட், கான்கேவ் டவுன்வேர்ட்லேருந்து கான்கேவ் அப்வேர்டாவோ சேஞ்ச் ஆச்சுன்னா ஆர் கால்டு தி பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த பாயிண்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுங்கிறோம். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா ஒரு கரு கான்கேவ் அப்வேர்ட்லேருந்து கான்கேவ் டவுன்வேர்டாவோ அல்லது கான்கேவ் டவுன்வேர்ட்லேருந்து கான்கேவ் அப்வேர்டாவோ சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு நேம் தான் என்ன சொல்கிறோம்னா பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். புரியுதுங்களா? பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம், கான்கேவிட்டி கான்வெக்சிட்டி அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா நீங்கள் நம்ம இங்கே கான்கேவ் கான்வெக்ஸுங்கிற ரெண்டு வேர்டுமே யூஸ் பண்ணலாம். கான்கேவ் டவுன்வேர்ட்னாலும் கான்வெக்ஸ் அப்வேர்ட்னாலும் ஒன்று தான், கான்கேவ் அப்வேர்ட்னாலும் கான்வெக்ஸ் டவுன்வேர்ட்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு நம்ம எதை மட்டும் கான்கேவை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இங்கே சம்லலாம் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ கான்கேவ் டவுன்வேர்டுனா ஒரு கருவுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சன் எபோவ் தி கருவாக இருந்ததுன்னா அந்த பாயிண்டில் அந்த கருவு கான்கேவ் டவுன்வேர்ட். அதே ஒரு கருவுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சன் ஒரு பாயிண்டில் அந்த டேஞ்சன் வந்து பிலோ தி கருவாக இருந்ததுன்னா அந்த பாயிண்டில் அந்த கரு என்ன சொல்லலாம் கான்கேவ் அப்வேர்ட்னு சொல்கிறோம். அதுவே ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருக்கும் போது கான்கேவிட்டி எப்படி சார் டெஸ்ட் பண்ணுறோம்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0னா கான்கேவ் அப்வேர்ட், அந்த இன்டர்வலில் ஓப்பன் இன்டர்வலில் கான்கேவ் அப்வேர்ட். அதுவே எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 இருந்ததுன்னா அந்த ஓப்பன் இன்டர்வலில் அந்த கரு என்ன சொன்னால் கான்கேவ் டவுன்வேர்ட். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா ஒரு கரு கான்கேவ் அப்வேர்ட்லேருந்து கான்கேவ் டவுன்வேர்டாவோ ஆர் கான்கேவ் டவுன்வேர்ட்லேருந்து கான்கேவ் அப்வேர்டாவோ சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு தான் என்ன சார் சொன்னால் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ தீரம் 7.12 பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனை எப்படி சார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி எக்ஸிஸ்ட் அண்ட் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி சேஞ்சஸ் சைன் வென் பாசிங் த்ரூ எக்ஸ் ஈக்குவல் டு சி தென் தி பாயிண்ட் சி கமா எஃப் ஆஃப் சி இஸ் எ பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் தி கிராஃப் ஆஃப் எஃப். என்ன சார் சொன்னால் எக்ஸ் ஈக்குவல் டு சியில் நமக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சியோட சேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு சிங்கிற பாயிண்ட்டை நமக்கு பாஸ் அதாவது கிராஸ் பண்ணும்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சியோட வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த சி கமா எஃப் ஆஃப் சிங்கிற பாயிண்ட் தான் என்ன சொன்னால் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுங்கிறான். சரி சார், அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா இங்கே அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருங்க பாருங்கள், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி அதாவது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் கொடுத்துருக்கக்கூடிய கிராஃபில் எக்ஸுக்கு பதில் வேல்யூ சொன்னோம்னா ஒய் கிடைக்கும். அந்த எக்ஸும் ஒய்யும் சேர்த்து சொன்னோம்னா அந்த பாயிண்ட் தான் என்ன சொன்னால் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி எக்ஸிஸ்ட் at the point of inflection then f double dash of c equal to 0. f double dash of x equal to 0ன்னு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ, அந்த வேல்யூ தான் எக்ஸுக்கு பதில் சின்னு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அந்த எக்ஸையும் ஒய்யும் ஒரு பாயிண்ட்டாக சொன்னோம்னா அந்த பாயிண்ட் தான் என்ன சொன்னால் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? பாருங்கள் சம்மு பாருங்கள், எக்ஸாம்பிள் 7.57 டிட்டர்மைன் தி இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி ஆஃப் தி கர்வ் f of x equal to x minus 1 whole cube into x minus 5 comma x belongs to R and பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இஃப் எனி. ஓகேங்களா? இப்போ என்ன சார் கேட்குறாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற கருவுக்கு அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5ங்கிற கருவுக்கு எந்த இன்டர்வலில் அந்த கரு கான்கேவிட்டி அதாவது கான்கேவ் அப்வேர்ட் கான்கேவ் டவுன்வேர்டாக இருக்கும். அடுத்து பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருந்தால் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இதோட ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் கொடுத்துருக்கக்கூடிய கரு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தீங்க, இதில் நம்ம என்ன பண்ணணும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், நெக்ஸ்ட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம்,
இதில் 2 டைம் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணதை நம்ம என்ன பண்ணோம், 0க்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அந்த எக்ஸோட வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரியல் லைனில் மார்க் பண்ணி இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இன்டர்வலில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் இன்டர்வல் இருந்து ஓப்பன் இன்டர்வல் இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் கான்கேவ் அப்வேர்ட், லெஸ் தென் 0வாக இருந்தால் கான்கேவ் டவுன்வேர்ட். ஓகேங்களா? பாருங்கள் சம்ம பாருங்கள். சொல்யூஷன் லெட் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள் சொல்யூஷன் பாருங்கள். லெட் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அதேமாதிரி ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5னு இருக்குது. இது யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணும். 2 ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் இருக்குது. இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூபை யூனும் எக்ஸ் மைனஸ் 5 வின்னு எடுத்துக்கிறோம். யூவி ஹோல் டேஷ் ஃபார்முலா என்ன சொன்னால் யூ இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூபை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் வச்சுக்கிட்டோம். எக்ஸ் மைனஸ் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, மைனஸ் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் மைனஸ் 5 வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் பவர் n ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ அந்த 3 ஃப்ரண்டில் கொண்டு வரணும்னா 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 அப்படியே வச்சுருக்கோம். இந்த எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸாக கன்சிடர் பண்ணணும்ல, அதை எகைன் நம்ம டிஃப்ரென்ஷியேட்னா 1, அந்த 1 மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். ஓகேங்களா? அப்போ அந்த எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் இன்ட்டு 1. இப்போ இந்த 2 டேர்ம்லையுமே பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் இருக்குது. ரெண்டுக்கு காமனாக ஒரு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம்னா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 இருக்கும். ப்ளஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரை வெளியே எடுத்தோம்னா ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். இப்போ இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3 இன்ட்டு எக்ஸ் 3x, 3 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 15 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. அப்போ என்ன சார் கிடைக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3x மைனஸ் 15 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூட இந்த 3xையும் எக்ஸையும் ஆட் பண்ணால் 4x மைனஸ் 15 மைனஸ் 1 மைனஸ் 16. அப்போ என்ன சார் கிடைக்குது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 4x மைனஸ் 16. இந்த 4x மைனஸ் 16லேருந்து ஒரு 4 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னால் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. இந்த 4x மைனஸ் 16ல் ஒரு 4 வெளியே எடுத்தோம்னா ரிமைனிங் இங்கே எக்ஸ் இருக்கும். மைனஸ் 16லேருந்து ஒரு 4 எடுத்தோம்னா மைனஸ் 4 இருக்கும். அதான் இங்கே எக்ஸ் மைனஸ் 4னு எழுதியிருக்கும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. இப்போ ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு அதே மாதிரி இங்கேயே என்ன பண்ணுறோம் யூவி ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் யூனும் எக்ஸ் மைனஸ் 4 வின்னு எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வச்சுக்கிட்டு எக்ஸ் மைனஸ் 4 டிஃப்ரென்ஷியேட்னா 1 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும், இந்த எக்ஸ் மைனஸ் 4 வச்சுக்கிட்டோம். எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட்னா எக்ஸ் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா? அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இந்த டேர்மில் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. ரெண்டுக்கு காமனாக ஒரு எக்ஸ் மைனஸ் 1 எடுத்துட்டோம்னா 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ் மைனஸ் 1 எடுத்துட்டோமா, அப்போ ரிமைனிங் ஒரு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் 2x நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 8. அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2x மைனஸ் 8. இந்த 2x ப்ளஸ் எக்ஸ் என்ன ஆட் பண்ணால் 3x மைனஸ் 1 மைனஸ் 8 மைனஸ் 9. அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 3x மைனஸ் 9 கிடைக்குது. இந்த 3x மைனஸ் 9ங்கிற ஃபேக்டர்லேருந்து ஒரு 3ஐ காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது, 4 இன்ட்டு 3 12 ஆயிரும். அப்போ 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இங்கே 3ஐ காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 3ன்னு இருக்கும். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. இப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சார் பண்ணணும்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு 12 ரைட் சைடுனா எனிதிங் பை 0, 0 பை எனிதிங் 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன சார் இருக்கும்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஒவ்வொரு ஃபேக்டரையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ 1, இந்த மைனஸ் 1 ரைட் சைடு இருக்கும்னா ப்ளஸ் 1, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1,
நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு 0, இந்த -3 ரைட் சைடுனா +3, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிற 2 வேல்யூ கிடைக்குது. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணும்போது எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்குது. அந்த 2 வேல்யூ என்ன பண்ணும், ரியல் லைனில் மார்க் பண்ணும். ரியல் லைன் என்னது -∞ to ∞ ரியல் லைனில் இந்த எக்ஸோட வேல்யூ 1, 3 மார்க் பண்ணி இப்போ 3 இன்டர்வல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -∞, 1, நெக்ஸ்ட் இன்டர்வல் 1, 3, தேர்ட் இன்டர்வல் என்னச்சுன்னா 3, எல்லாமே ஓப்பன் இன்டர்வல். ஓகேங்களா? அப்போ இன்டர்வல்ஸ் ஆர் ஓப்பன் இன்டர்வல் -∞, 1, ஓப்பன் இன்டர்வல் 1, 3, ஓப்பன் இன்டர்வல் 3, ஓகேங்களா? இப்போ இந்த இன்டர்வலில் பிட்வீனில் இருக்கக்கூடிய அதாவது ஓப்பன் இன்டர்வல்னால பிட்வீன் வேல்யூஸ் இதில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் பார்க்குறோம். கிரேட்டர் தென் 0னா கான்கேவ் அப்வேர்டுன்னு ரிசல்ட் சொல்கிறோம். அதுவே எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0னா கான்கேவ் டவுன்வேர்டுன்னு ரிசல்ட் சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஒரு 3 காலம்ஸாக எடுத்துகிட்டு ஒரு டேபிளர் காலமாக போட்டுக்கிட்டோம். ஃபஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல்ஸ், செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா கான்கேவிட்டி. பாருங்கள், இன்டர்வல்ஸில் ஃபஸ்ட் இன்டர்வல் என்னது -∞, 1. இந்த -∞, 1ல் பிட்வீன் வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், -∞க்கும் 1க்கும் பிட்வீனில் மைனஸ் இங்கே பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும், 0 இருக்குமா பிட்வீனில். அப்போ 0 எடுத்துகிட்டு இந்த எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், இங்கே 0 -1 -1, இங்கே 0 -3 -3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு இங்கே 12 ப்ளஸ். அப்போ நமக்கு வேல்யூ இம்பார்ட்டன் இல்லை, நமக்கு சைன் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அப்போ பாசிட்டிவ்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அந்த இன்டர்வல் -∞, 1ங்கிற இன்டர்வலில் அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா கான்கேவ் அப்வேர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1, 3 ஓப்பன் இன்டர்வல் 1, 3 பிட்வீன் வேல்யூ என்னது 2ன்னு எடுத்துக்கணும். 2ன்னு எடுத்துறீங்க எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட்னா 12 இன்ட்டு 2 - 1 1, நெக்ஸ்ட்டு 2 - 3 -1, இங்கே மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ, இங்கே பாசிட்டிவ், இங்கே பாசிட்டிவ். அப்போ டோட்டலாக இங்கே நெகட்டிவ் இருக்கா, அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன சொன்னால் நெகட்டிவ். நமக்கு வேல்யூ தேவையில்லை, பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படிங்கிற அது மட்டும் தேவையானது, அது மட்டும் போதும். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0ன்னு கிடைக்குது. அப்போ 1, 3ங்கிற ஓப்பன் இன்டர்வலில் இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா கான்கேவ் டவுன்வேர்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 3, ஓப்பன் இன்டர்வல் 3, பிட்வீன் வேல்யூ நியரஸ்ட் அதாவது சின்ன வேல்யூ எடுத்தோம்னா 4ன்னு எடுத்துகிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். 4 எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 - 1 3, 4 - 3 1, அப்போ எல்லாமே பாசிட்டிவ். அப்போ டோட்டலாக நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன சார் கிடைக்கும்னா கிரேட்டர் தென் 0. பாசிட்டிவ்னா அது கிரேட்டர் தென் 0. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0னா இந்த ஓப்பன் இன்டர்வல் 3, கர்வ் பார்த்தீங்கன்னா எப்படி சார் இருக்கும்னா கான்கேவ் அப்வேர்டாக இருக்கும். அப்போ -∞, 1ல் கான்கேவ் அப்வேர்ட், 1, 3ல் கான்கேவ் டவுன்வேர்ட், 3, கான்கேவ் அப்வேர்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எங்கே நமக்கு அந்த சைன் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது என்னவாக இருக்குது, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாகவும், எக்ஸ் ஈக்குவல் டு 3ல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாகவும் சேஞ்ச் ஆகுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் when passing through x equal to 1 and x equal to 3. x equal to 1 ஆகும் x equal to 3 இருக்கும்போது f double dash of x ஓட சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ சேஞ்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும், பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குது. அது கான்கேவ் அப்வேர்ட்லேருந்து கான்கேவ் டவுன்வேர்டாக x equal to 1ல் சேஞ்ச் ஆகுது. அதேமாதிரி கான்கேவ் டவுன்லேருந்து கான்கேவ் அப்வேர்டாக x equal to 3ல் சேஞ்ச் ஆகுது. அப்போ நமக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்போ பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா அந்த எக்ஸோட வேல்யூவை கொடுத்துருக்கக்கூடிய கர்வ் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்த கொடுத்துருக்கக்கூடிய கர்வில் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஈக்குவல் டு 1 எதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சார், அதை கொடுத்துருக்கக்கூடிய கர்வோட ஈக்குவேஷன். எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 - 1 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் என்ன ஆயிரும், 0. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்துருக்கக்கூடிய கர்வில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கு 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு 3 அப்படின்னா 3 - 1 2, 2 கியூப் என்ன சொன்னால் 8. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு சொன்னால் 3 - 2 இந்த 3 - 5 -2. அப்போ நமக்கு என்ன சொன்னால் 8 இன்ட்டு -2ன்னு கிடைக்கும். அப்போ 8 இன்ட்டு -2னா -16. அப்போ எக்ஸுக்கு 1னா ஒய்க்கு 0 கிடைக்குது, எக்ஸுக்கு 3னா ஒய்க்கு -16 கிடைக்குது. இது ரெண்டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஒரு பாயிண்ட்டாக எழுதணும்னா அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். தேர்ஃபோர் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆர் 1, 0 and 3, -16. 1, 0 and 3, -16. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸைஸ் 7.7ல் ஃபஸ்ட் சம். ஃபைண்ட் தி இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஃபார் தி கர்வ் f of x equal to x into x minus 4 whole cube. x into x minus 4 whole cube.
இந்த கருவுக்கு நம்ம எந்த இன்டர்வலில் கான்கேவ் அப்வேர்ட் கான்கேவ் டவுன்வேர்டாக இருக்கும் அதேமாதிரி பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கக்கூடிய கருவை நம்ம என்ன பண்ணணும், லெட் ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கணும். லெட் ஒய் ஈக்குவல்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் கியூப் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கான்கேவிட்டினால என்ன பண்ணோம், 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வரைக்கும் 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன பண்ணோம், 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், லெட் ஒய் ஈக்குவல்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் கியூப். இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ என்ன சொல்லணும்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் கியூப், 2 ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். யூவி ஹோல் டேஷ்னா யூ வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ். அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். எக்ஸாக கன்சிடர் பண்ணது என்னது எக்ஸ் மைனஸ் 4. இந்த எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸாக கன்சிடர் பண்ணது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அந்த 1 மல்டிப்ளை பண்ணால் அதே தான் கிடைக்கும். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும், இந்த எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் கியூப் வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் கியூப்னா எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் கியூப். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன சார் கிடைக்குன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் கியூப் இருக்கா, செகண்ட் டேர்மில் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் இருக்கா, இது ரெண்டுக்கு காமனாக எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் என்ன சார் இருக்கணும், ஃபஸ்ட் டேர்மில் எக்ஸ் மைனஸ் 4 இருக்கும் ப்ளஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் 3 இன்ட்டு எக்ஸ்னு இருக்கும். அப்போ 3x. இப்போ ஆட் பண்ணுங்கள், ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் 3x, எக்ஸ் ப்ளஸ் 3x என்ன சொன்னால் 4x. அப்போ 4x மைனஸ் 4. இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 4x மைனஸ் 4னு கிடைக்கும். இந்த 4x மைனஸ் 4ல் என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபேக்டரில் ஒரு 4ஐ காமனாக எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன சொல்லணும், 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1னு கிடைக்கும். 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ். இங்கே 4ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியே வச்சுக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, இது ரெண்டும் ஃபங்க்ஷன் எப்படி சார் இருக்குன்னா ப்ராடக்ட்டில் இருக்குது, யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் வச்சுக்கிட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் பவர் என் ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, இந்த ஃப்ரண்ட் பவரில் இருக்கக்கூடிய 2 ஃப்ரண்டில் கொண்டு வரணும்னா 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. இப்போ பாருங்கள், இந்த டேர்மில் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இந்த டேர்மில் எக்ஸ் மைனஸ் 4 இருக்குது. இது ரெண்டுக்கு காமனாக ஒரு எக்ஸ் மைனஸ் 4ஐ காமனாக எடுத்தோம்னா 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4. இங்கே எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸ் மைனஸ் 4ஐ காமனாக எடுத்தோம்னா இங்கே எக்ஸ் மைனஸ் 4. இங்கே எக்ஸ் மைனஸ் 4ஐ வெளியே எடுத்தோம்னா 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2x மைனஸ் 2னு கிடைக்கும். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 4 ப்ளஸ் 2x மைனஸ் 2னு கிடைக்கும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஆட் பண்ணுங்க பார்க்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 2x ஆட் பண்ணால் 3x மைனஸ் 4 மைனஸ் 2 மைனஸ் 6. அப்போ நமக்கு என்ன சார் கிடைக்குன்னா 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு 3x மைனஸ் 6. இந்த 3x மைனஸ் 6ங்கிற ஃபேக்டர்லேருந்து ஒரு 3ஐ காமனாக வெளியே எடுத்துகிறோம். ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது, 4 இன்ட்டு 3 12. அப்போ 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2னு கிடைக்கும். இது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன சார் பண்ணுறோம், 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இஃப் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு 12 ரைட் சைட் பண்ணால் டிவைடில் வரும். அப்போ 0 பை எனிதிங் 0 ஆயிரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஒவ்வொரு ஃபேக்டரியும் 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0னா மைனஸ் 4 ரைட் சைடு இருக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4னு கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா அந்த மைனஸ் 2 ரைட் சைடு இருக்கணும்னா ப்ளஸ் 2னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 4, எக்ஸோட வேல்யூ 2னு கிடைக்குது. இந்த எக்ஸோட வேல்யூ என்ன சார் பண்ணோம்னா ஒரு ரியல் லைனில் மார்க் பண்ணுறோம். ரியல் லைன் என்னது, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிங்கிற ரியல் லைனில் இந்த 2 4 மார்க் பண்ணி இன்டர்வலை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2ங்கிற ஒரு இன்டர்வல், 2 கமா 4ங்கிற அனதர் இன்டர்வல், தேர்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 4 கமா இன்ஃபினிட்டி, எல்லாமே ஓப்பன் இன்டர்வல். அப்போ தேர் 4 இன்டர்வல்ஸ் ஆர் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2, ஓப்பன் இன்டர்வல் 2 கமா 4, ஓப்பன் இன்டர்வல் 4 கமா இன்ஃபினிட்டி. இந்த இன்டர்வல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணும், எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட சைனை செக் பண்ணும். எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட சைன் கிரேட்டர் தென் 0னா கான்கேவ் அப்வேர்ட், லெஸ் தென் 0னா கான்கேவ் டவுன்வேர்ட். அப்போ ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல், செகண்ட் காலம் சைன் ஆஃப் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ், தேர்ட் காலம் கான்கேவிட்டி. இன்டர்வல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் இன்டர்வல் பாருங்கள், ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2, இது நெகட்டிவ் வேல்யூ, இது பாசிட்டிவ். நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் பிட்வீனில் ஒரு கண்டிப்பாக 0 இருக்கும். 0 எடுத்துகிட்டு எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 மைனஸ் 4 மைனஸ் 4, 0 மைனஸ் 2 மைனஸ் 2, மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 8
8 into 12 பாசிட்டிவ். நமக்கு வேல்யூ என்னன்னு சொல்ல பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்குறோம். அப்போ பாசிட்டிவ்னா கிரேட்டர் தென் 0. அப்போ ஃபஸ்ட் இன்டர்வல் -∞, ஓப்பன் இன்டர்வலில் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன சொன்னால் கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0னா கான்கேவ் அப்வேர்ட். நெக்ஸ்ட் பாருங்கள் 2,4ங்கிற ஓப்பன் இன்டர்வல். பிட்வீனில் என்ன இருக்கும் 3 இருக்குமா, 3 எடுத்துக்கிட்டு இந்த f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண பார்க்கலாம். 12 into 3 minus 4. 3 minus 4னா -1. 3 minus 2 +1. 1 into -1 -1. அப்போ டோட்டலாக நமக்கு இங்கே என்ன சார் இருக்கும்னா நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொன்னால் நெகட்டிவ்னா லெஸ் தென் 0. அப்போ 2,4ங்கிற ஓப்பன் இன்டர்வலில் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. அப்போ லெஸ் தென் 0னா அந்த இன்டர்வலில் கான்கேவ் டவுன்வேர்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 4,∞ ஓப்பன் இன்டர்வல். 4,∞ பிட்வீனில் ஒரு 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 minus 4 +1. 5 minus 2 3. அப்போ எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். அப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ்னால் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இந்த ஓப்பன் இன்டர்வல் 4,∞ பாசிட்டிவ். அப்போ f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்னு கிடைக்கும். f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0னா கான்கேவ் அப்வேர்ட். அப்போ ஃபஸ்ட் இன்டர்வலில் -∞, இன்டர்வலில் கான்கேவ் அப்வேர்ட். 2,4ங்கிற இன்டர்வலில் கான்கேவ் டவுன்வேர்ட். 4,∞ கான்கேவ் அப்வேர்ட். இப்போ நமக்கு பாருங்கள் x = 2. x = 2ல் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் பாருங்கள் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு x = 4ல் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது. அதை தான் இங்கே நம்ம சொல்கிறோம். அப்போ f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் வென் பாசிங் த்ரூ x = 2 அண்ட் x = 4. அப்போ x = 2, x = 4ல் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது. அப்போ சேஞ்ச் ஆகுதுன்னா நமக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் x = 2ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கிவன் கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன். அப்போ y = 2 into 2 minus 4 என்ன சொன்னால் -2 ஹோல் கியூப். அப்போ 2 into -2 ஹோல் கியூப் என்ன சொன்னால் -8. 2 into -8 -16. அப்போ எக்ஸுக்கு 2ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் என்ன சார் கிடைக்குன்னா -16 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு x = 4ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் x = 4 in ஈக்குவேஷன் 1 which implies ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது y = 4 into 4 minus 4 என்ன சொன்னால் 0 ஹோல் கியூப். அப்போ 0 into 4 0. அப்போ ஒய்க்கு என்ன சார் கிடைக்குன்னா 0 கிடைக்குது. அப்போ x = 4ங்கும்போது y = 0ன்னு கிடைக்குது. அப்போ நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஒரு பாயிண்ட்டாக நம்ம எழுதணும்னா அந்த பாயிண்ட் தான் நமக்கு என்ன சொன்னால் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். தேர்ஃபோர் தி பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் ஆர் 2, -16 and 4, 0. அப்போ இந்த கருவுக்கு பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்ன சொன்னால் 2, -16 and 4, 0. அப்போ என்ன சார் பண்ணோம் ஒரு கருவோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த கருவுக்கு கான்கேவிட்டி பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் செக் பண்ணோம்னா கான்கேவிட்டினா கொடுத்துருக்கக்கூடிய கருவை 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும். செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸோட வேல்யூவை அந்த ரியல் லைனில் மார்க் பண்ணி இன்டர்வலை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க. ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0னா கான்கேவ் அப்வேர்ட். அதுவே f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 0னா கான்கேவ் டவுன்வேர்ட். அப்போ நமக்கு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவாவோ சேஞ்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்போ பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வேணும்னா அந்த f டபுள் டேஷ் ஆஃப் x = 0ன்னு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்கக்கூடிய கருவில் கிவன் கருவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஒரு பாயிண்ட் எழுதணும்னா அதான் அது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். தேர்ஃபோர் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் ஆர் 2, -16 and 4, 0.